எக்ஸசைஸ் 1.6ல் சிக்ஸ்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமினேஷன் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ்ட் இன் சயின்ஸ். 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் போத் சப்ஜெக்டில் ஃபெயில்டு. ஓகே, அடுத்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இன் போத் சப்ஜெக்ட். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 சப்ஜெக்டில் அட்டன் பண்ண டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஏவை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு கொடுத்துருக்க பர்சன்டேஜாகவே நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ. அப்போ என் ஆஃப் ஏ வந்து 50%. பி வி த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்ட் இன் சயின்ஸ். அப்போ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 70%. அப்போ இதுலேயும் பாஸ் தான் சொல்லியிருக்காங்க, இதுலேயும் பாஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது என்ன வரும்? ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வரும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னது? பாஸ்டு இன் போத் சப்ஜெக்ட். ஆனால் நமக்கு என்ன 10% என்ன தான் கொடுத்துருக்காங்க? ஃபெயில்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? 100%லேருந்து ஃபெயில் ஆனவங்களை மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா பாஸ் ஆன பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிரும். அப்போ பாஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளவு? 90%. இப்போ என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தெரியுது இல்லையா? அதனால் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என் ஆஃப் ஏ யூனியன் பி ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்காங்க 300 ஸ்டூடெண்ட்ஸ் இன் பாஸ்டு இன் போத் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேருமே சேர்ந்து, அதனால் நம்ம யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் பர்சன்டேஜில் இருக்கிறதுனால 50 + 70 - 90 இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 30% கிடைக்கும். ஆனால் நான் இது என்ன சொல்லியிருக்காங்க? 2லேயுமே பாஸ் பண்ணவங்க சேர்த்து பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருக்கதும் 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு இன் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், போத் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி வந்து என்னது? 300. அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கிடச்சிருக்கு? நமக்கு 30%ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 30% ஆஃப் 300 எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் நம்பர் கிடச்சிரும். XB த டோட்டல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னால் 30% ஆஃப் எக்ஸில் 300. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு அந்த எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி 30%க்கு 30/100 இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ரெசிப்ரோக்கலாக கொண்டு போகும்போது 100/30 மாறிடும். கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1000. Therefore, the total number of students who appeared in the examination is 1000.